ஸோ நான் என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஒரு வீடியோவோட தம்ப்நெயில ரொம்ப பேசிக்காக வச்சுருந்தப்போ எனக்கு லெஸ் தேன் 200 வியூஸ் தாங்க இருந்துச்சு. ஆனால் அதுவே அதே வீடியோவில் நான் தம்ப்நெயில சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு நிறையா லேக்ஸ் வியூஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து நான் என்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட் தம்ப்நெயில்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு குட் தம்ப்நெயிலுக்கும் ஒரு கிரேட் தம்ப்நெயிலுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு நடுவில் உங்களுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் சிம்பிளாக ஃப்ரீயாக உங்கள் வீடியோஸ்க்கான தம்ப்நெயில் ஐடியாஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்ல போகிறேன். அண்ட் அந்த ட்ரிக்கை உங்களுக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். பார்ட் 1ல் ஒரு குட் தம்ப்நெயிலுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து நோட் பண்ண போகிறோம். அண்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தம்ப்நெயிலை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1 இந்த பார்ட்டை வந்து நம்ம ரொம்ப பேசிக்காகவே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு ஒரு தம்ப்நெயில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலோட இமேஜ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதில் சில கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டி இருக்கிற தம்ப்நெயிலை வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட விளைவாக லோ சிடிஆர், லெஸ் இம்ப்ரெஷன் அண்ட் லோ வியூஸ் வருங்க. இப்போ நீங்கள் எப்படி இந்த லோவான இமேஜோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தான் ஹிப்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த ஃபோட்டோ என்ஹான்சரை யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட லோ குவாலிட்டி இமேஜஸை கூட ஹை குவாலிட்டியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஒரு தம்ப்நெயிலை டிசைன் பண்ணும்போதும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க்கை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இதில் போயிட்டு என்ஹான்சரை க்ரியேட் பண்ணுங்கள். இதில் போயிட்டு சூஸ் இமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய லோ குவாலிட்டி இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது கிட்டத்தட்ட நிறையா வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதை வந்து நீங்கள் ஒரிஜினல் டு ஏஐ சரி பண்ண மாதிரி இந்த ஹை குவாலிட்டி இமேஜாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்த ஃபோட்டோவை இந்த ஏஐ வந்து எந்த மாதிரி மாற்றிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இந்த டூலை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா இந்த இமேஜஸில் இருக்கிற நாய்ஸை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி அதை ஸ்மூத் ஆக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கூட நீங்கள் கலர்டு இமேஜாக ப்ராப்பராக மாற்றிக்க முடியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ரொம்ப மெமரபுளாக வச்சுருக்க டேமேஜ் ஆன ஃபோட்டோஸை கூட இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக மாற்றிடலாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் வந்தாச்சு. அண்ட் இதை நம்ம ஹைலி கிளிக்கபிள் தம்ப்நெயிலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம அங்கே யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ். அந்த ஃபாண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ரொம்ப போல்டாக, எப்பயுமே ரீடபிளாக இருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கிற சின்ன சின்ன ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீடபிலிட்டி குறைஞ்சிரும். அதனால் சிடிஆர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். நம்மளுடைய கலர்ஸ் வந்து தம்ப்நெயிலில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதனால் நம்ம கிளிக்கபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த கலர்ஸை பற்றி தெளிவான ஐடியா இல்லை அப்படின்னா இந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து கலர் வீல். இதில் நீங்கள் எந்த கலரை வந்து சூஸ் பண்ணாலும் அதோடைய ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த கலரை சூஸ் பண்ணி தான் ஒரு தம்ப்நெயிலை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற 2 தம்ப்நெயிலையும் பாருங்கள், கலர் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுனால வியூஸும் வந்து அதிகமாகும். இதுக்கு அடிஷ்னலாக ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா முடிஞ்ச வர ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதனால் ஒரு ஹோம் பேஜில் 10 வீடியோ தெரிகிற இடத்துல தனியாக உங்களோட வீடியோ வந்து தெரியும். ஸோ ஹியூமனுடைய ஐஸ் வந்து பிரைட்டான கலர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளை மாதிரியே நீங்களும் பிரைட்டான கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் எலமெண்ட்ஸ். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட தம்ப்நெயிலில் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களாக வந்துட்டு பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா குட்டி குட்டியாக பார்த்து பார்த்து பண்ணுற விஷயங்கள் மெஜாரிட்டி வந்து பார்க்கவே மாட்டாங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸோடைய அட்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியான எலமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்கள நம்ம வந்து கிளிக்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். நிறையா விஷயத்த தேவையில்லாமல் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம். அண்ட் அந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம தம்ப்நெயிலுக்கு பெருசாக எதுவும் வந்து இம்பாக்ட் பண்ண போகிறது கிடையாது. A good thumbnail is not when you see nothing to add in it, but a good thumbnail is when you see nothing to remove from it. ஸோ இதுதாங்க அடுத்தா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸோடைய கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்புங்க. இது சரியான ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஃபாண்ட்டோடைய கலரை தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டோடைய ரீடபிலிட்டியை பல மடங்கு கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக
அந்த கலர் வீலை யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போது அந்த டெக்ஸ்டோடைய ரீடபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். இப்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற 2 இமேஜில் எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு லைட்டாக பார்த்தாவே நல்லா ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதில்ல. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற வியூவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைன்மெண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸை வந்து பெருசாக வச்சுட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு குட்டியாக போடுறாங்க. அப்படி இல்லைனா டெக்ஸ்ட்டை பெருசாக வச்சுட்டு அவங்களோட ஃபேஸை வந்துட்டு குட்டியாக வைக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் மெயின் ஃபோக்கஸில் இருக்கணுமோ அது ரொம்ப பெருசாகவும் மீதிய விஷயங்களை 1/3 பொசிஷனில் நீங்கள் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜூஸை பற்றிய கண்டென்ட்டுக்கான ஒரு தம்ப்நெயில்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற இந்த ஒரு தம்ப்நெயிலில் ஜூஸ் கேனுடைய சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது அண்ட் டெக்ஸ்டுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த ஒரு தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் கலருடைய சைஸ் ரொம்ப பெருசாகவும் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ஆல்சோ தேவையான அளவில் இருக்குங்க. அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல போகிறது. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எது மேலே இருக்கணுமோ அதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காட்டுங்க அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிடிஆர் கம்மியாகிரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களையும் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணால் கூட ஒரு தம்ப்நெயிலுக்கு ஹை சிடிஆர் வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சந்தேகம் தான். ஏன்னா ஒரு வீடியோடைய சிடிஆர் வந்து தம்ப்நெயிலை மட்டும் வச்சு டிசைட் பண்ணுறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற டைட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வீடியோவுக்கு எப்படி நம்ம டைட்டில் வந்து கரெக்டாக வைக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கிறது, டேக்ஸ் போடுறது, இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ விஷயத்த நம்ம தம்ப்நெயிலில் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னா அவ்வளோ அது முக்கியமாக அப்படின்னா ஆமாங்க. ஸோ மிஸ்டர் பீஸ் அப்படிங்கிறவங்கள உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய சேனலில் அவர் போடக்கூடிய ஆவரேஜ் வியூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 100 மில்லியன் ப்ளஸ். ஸோ ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய வீடியோஸ்க்கான தம்ப்நெயிலுக்கு மட்டும் அவர் கிட்டத்தட்ட $10,000 வந்து செலவு பண்ணுறாராம். அதாச்சும் ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒன்லி ஃபார் தம்ப்நெயில் அவர் செலவு பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தம்ப்நெயில் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட அவருடைய வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 20 தம்ப்நெயிலை பண்ணியிருக்காரு. இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஹோல் யூடியூப்லேயே பெஸ்ட் எவர் யூடியூப் வீடியோ நம்ம மேக் பண்ணாலும் தம்ப்நெயிலை போட்டு விட்டோம் அப்படின்னா யாருமே அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஆப்பு தான். ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணிடுறோம். இப்போயாச்சும் எங்களுடைய சேனலில் ஹை சிடிஆர் வருமா அப்படின்னா அப்பயும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போதுமே தம்ப்நெயிலுக்கு ப்ரீ செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போதுமே ஒரே ப்ரீ செட்டை மட்டும் வச்சுட்டு இது போதும், இது வந்து இருந்தால் ஹையஸ்ட் வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏமாற போகிறீங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை எப்போதுமே நீங்கள் புதுசாக நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எது ரொம்ப ஒர்க் ஆகுதோ அந்த விஷயத்தை இன்னும் பெட்டராக வந்து ட்ரை பண்ணுங்கள். 100% நீங்கள் சக்ஸஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு தம்ப்நெயில் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், பட் உனக்கு பிடிக்காமல இருக்கலாம். பட் அடுத்தது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ எப்போதுமே ஒவ்வொரு தம்ப்நெயில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். பட் இது கிடையாது இங்கே இம்பார்ட்டண்ட்டு. இங்கே என்ன தேவை அப்படின்னா எந்த ஒரு தம்ப்நெயில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை கிளிக் பண்ண வைக்கிறோ அந்த ஒரு தம்ப்நெயில் தான் அங்கே வந்து வின் பண்ண போகுது. இந்த தம்ப்நெயில் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல, ஆனால் அவளுக்கு இன்னொரு தம்ப்நெயில் பிடிச்சிருக்கு அது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ கிளிக்கபிலிட்டியை பொறுத்து தான் வந்து தம்ப்நெயில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இப்போது நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன் தம்ப்நெயிலுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வேறு எதுவும் இல்லைங்க. உங்களோட வீடியோடைய கண்டென்ட் எதை பற்றினதோ அதை பற்றி ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக யூடியூப் போயிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்க்கு எந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்க போகிறீங்களோ அந்த டைட்டிலை அப்படியே யூடியூப் சர்ச்சில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை சர்ச் பண்ணிவிட்டு ரைட்டில் தெரிகிற ஃபில்டர்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே வியூ கவுண்ட்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டவங்களுடைய டாப் ரேங்க் வீடியோஸ் வந்து வரும். இப்போ உங்களுடைய தம்ப்நெயில் ஐடியா நூற்றுக்கணக்காக உங்கள் கண் முன்னாடியே கொட்டி கிடக்கு. இதே சேம் எக்ஸாக்ட் டெக்னிக்கை தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸும் அதை டைப் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பனாக வெளில சொல்கிறது கிடையாது. அப்படி தான் அதுக்கு இப்போது உங்களில் சில பேருக்கு அடடா இந்த தமிழ் நல்லா தானே இருக்குது, இதே தூக்கி நம்ம வீடியோஸ்க்கு வச்சா என்ன அப்படின்னு நான் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஸ்டைலை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை அப்படியே காப்பி பண்ணியோ நீங்கள் வச்சிடாதீங்க. தம்ப்நெயில் கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமில் தான் போய் முடியும். தேவையில்லாமல் நம்ம அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அண்ட் தம்ப்நெயிலை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா வந்து பேசிக்கிட்டே போகலாம். நான் வந்து ஒன்று சொல்லுவேன், அதை விட பெட்டராக ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அண்ட் அதை விட பெட்டராக இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் பேசிக்காக என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் என்னெல்லாம்
தெரியணுங்கிறத பற்றி தான் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் கூட இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா நான் நெக்ஸ்ட் போட போகிற வீடியோ தாங்க. ஸோ 2025 உங்களுடைய க்ரோத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ யூடியூப்ல அல்காரிதம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் செட்டிங்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.